நான் உங்க அருண். பௌர்ணமி தோறும் கொங்கண சித்தர் தவம் செய்த மலையில மூலிகைகளை ஒன்னா சேர்த்து நோய் தீர்க்கும் மூலிகை ரசம் கொடுக்கறாங்க. இந்த மலையில இருக்கிற சந்திரகாந்தக்கல் பாறையில உட்கார்ந்தா வியாதிகள் குணமாகும்னு ஒரு அதிசய தகவலை கேள்விப்பட்டு ஆயிரக்கணக்கானவங்க இங்க போறாங்க. தீராத நோய் தீர்க்கும் சந்திரகாந்தக்கல் மூலிகை ரசம். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அரிய வகை மூலிகைகளை கொண்டு இங்க ஒரு மூலிகை தீர்த்தம் தயாரிக்கிறாங்க. பொன்னூதி மலையில் ஆயிரக்கணக்கில் குவியும் மக்கள். நான் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்துல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கதான் தீராத நோய் தீர்க்கும் அரிய மூலிகைகள் நிறைஞ்ச பொன்னூதி மலை இருக்கு. கொங்கணர் தவம் செய்த அந்த மலையில இன்னும் பல அதிசயங்கள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். காங்கேயம் பக்கத்துல இருக்கிற ஊதியூர்ல தான் இந்த பொன்னூதி மலை இருக்கு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்துல இருக்கிற ஊதியூர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கேன். இங்க இருக்கிற பொன்னூதி மலை மேல கொங்கணர் சித்தர் 800 வருஷங்கள் தவம் பண்ணதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலையில கிடைக்கக்கூடிய அரிய வகை மூலிகைகளை வச்சு அவர் இங்க தங்கம் தயாரிச்சதாகவும் சொல்றாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அரிய வகை மூலிகைகளை கொண்டு இங்க ஒரு மூலிகை தீர்த்தம் தயாரிக்கிறாங்க. அந்த மூலிகை ரசத்தை குடிச்சா தீராத நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்ட்டு பல பேர் பல இடங்கள்ல இருந்து வந்து அந்த மூலிகை ரசத்தை குடிச்சிட்டு போறாங்க. இப்படி பல அதிசயங்கள் நிறைஞ்ச இந்த மலையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் வந்த ஆட்டோவில் மலை அடிவாரம் வரைக்கும் வந்து இறங்கிட்டேன். அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு மிகப்பெரிய ஆர்வத்தோட மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். வழியில இருந்த சிலர்கிட்ட விசாரிச்சேன். வழி சொன்னாங்க. அங்க இருந்த ஒருத்தர் என்னோட மலை உச்சிக்கு நடக்க ஆரம்பிச்சாரு. மூலிகை காத்த சுவாசிச்சபடியே நடந்தோம். மனசுக்குள்ள புத்துணர்வு வந்தது. நோய் தீர்க்கும் மூலிகை ரசத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோட நான் மலை ஏறிக்கிட்டு இருந்தேன். இந்த மலையில கொங்கண சித்தர் தவம் செய்திருக்காரு. அதனால அந்த இடத்துல கொங்கண சித்தருக்கு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல பூசாரியா இருக்கிற சிவாச்சலம் அப்படிங்கிறவர் தான் தீராத நோய் தீர்க்கும் மூலிகை ரசத்தை ரெடி பண்ணி கொடுக்கறதா நான் கேள்விப்பட்டேன். இப்ப நான் பூசாரி சிவாச்சலத்தை மீட் பண்ணி மூலிகை ரசத்தை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்க போறேன். 3 கிலோமீட்டர் நடந்து மலை மேல இருக்கிற கொங்கணர் கோயிலுக்கு வந்தோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் கம்பீரமா இருந்தது. இங்க இருக்கிற கருவறையில கொங்கண சித்தருக்கு சிலை வைத்து வழிபாடுகள் செய்யறாங்க. கொங்கணர் இந்த மலையில தங்கி இருந்து பலவிதமான மூலிகைகளை ஆராய்ச்சி செய்திருக்காரு. அதற்கான ஆதாரங்களா பழனியில இருக்கிற கல்வெட்டை குறிப்பிடுறாங்க. சித்தர் வாழ்ந்த பூமி அப்படிங்கறதால தான் இன்னைக்கும் இங்க கொடுக்கிற மூலிகை மருந்து பவர்ஃபுல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. கொங்கணர் இந்த மலையில தங்கி இருந்த காலத்துல தான் மூலிகைகள்ல இருந்து தங்கம் எடுத்திருக்காரு. அதனால தான் இந்த மலைக்கு பொன்னூதி மலை அப்படின்னு பெயரிட்டு அழைச்சிருக்காங்க. என்னோட வந்தவர் பூசாரி சிவாச்சலம் கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வச்சாரு. இவர் தான் சிவாச்சலம், கொங்கண சித்தர் கோயிலோட பூசாரி. பல தலைமுறையா இந்த கோயிலுக்கு இவரோட முன்னோர்கள் தான் பூசாரியா இருந்திருக்காங்க. இவர் தான் மூலிகை ரசத்தை ரெடி பண்றவரு. தன்னோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மருத்துவத்தை வச்சுதான் சிவாச்சலம் மூலிகை ரசத்தை ரெடி பண்றதாகவும், அந்த மூலிகை ரசத்தை சாப்பிட்டா எல்லா வித நோய்களும் கட்டுப்படும் அப்படின்னும் சிவாச்சலம் குறிப்பிடுறாரு. அதாவது இந்த பொன்னூதி மாமலை, இந்த மாமலையை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து அந்த நீங்க கொடுக்குற அந்த கசாயம் இருக்கு இல்லையா, ரசம் சொல்றீங்க நீங்க, இந்த மூலிகை ரசம் வந்து பயங்கர ஃபேமஸ். அதை குடிச்சா தீராத நோய் எல்லாம் தீரும் அப்படிங்கிறாங்க. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த மூலிகை ரசங்கிறது வந்து எங்க அன்னைக்கும் காய்ச்சிருக்காங்க. அன்னைக்கு காய்ச்சினது வந்து அவங்க குடிக்கிறதுக்கும் தான் கிராமத்துல எங்க ஊர்ல இருக்கிறவங்க குடிக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப நான் வந்து என்ன செஞ்சேன், அந்த மூலிகை ரசத்தை காய்ச்ச ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் வர்றவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு கொடுத்தேன். எவ்வளவு மூலிகை போடுறீங்க இந்த மூலிகை ரசத்துல? கணக்கு வந்து 108 மூலிகைங்கிறது. கண்டிசரியா 108 மூலிகைகள் இருக்கும் ஆச்சுங்களா. ஆனா அதுக்கு மேலேயும் இருக்கும். குடிச்சா என்ன நடக்கும்? அதை குடிச்சா சர்வ ரோக நிவாரணி, உடல்ல இருக்கிற அனைத்து வியாதிகளையும் கட்டுப்படுத்தும். மூலிகை ரசம் இந்த பெயரே வித்தியாசமா இருக்கு. சித்த மருத்துவத்துல மூலிகைகள்ல இருந்து தயாரிக்கப்படுற திரவ மருந்த கசாயம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மலையில கிடைக்கிற மூலிகைகள்ல தயாரிக்கப்படுற கசாயத்தை இவங்க மூலிகை ரசம்னு பெயரிட்டு அழைக்கிறாங்க. 100கணக்கான நோய் தீர்க்கும் மூலிகைகளை ஒன்னா சேர்த்து இந்த மூலிகை ரசம் தயாரிக்கப்படுறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மூலிகை ரசம் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறதுக்கு சாட்சியா இங்க வந்து நோய் தீர்ந்தவங்க திரும்ப திரும்ப மத்தவங்களுக்கு தகவல் கொடுக்கறாங்க. அதனால நிறைய பேரு இந்த மூலிகை ரசத்தை குடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள இருக்கிற இந்த கொங்கண சித்தர் கோயிலுக்கு வராங்க. எல்லா நாட்கள்லயும் மூலிகை ரசம் இங்க ரெடி பண்றதில்ல.
பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் மூலிகை ரசத்தை ரெடி பண்ணி இங்க வர எல்லாருக்கும் கொடுக்கறாங்க. இன்னைக்கு பௌர்ணமி, மூலிகை ரசம் ரெடி பண்ண வேண்டிய நாள். சிவாச்சலம் என்னையும் அழைச்சுக்கிட்டு மூலிகைகள் எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறேன்னு சொன்னாரு. எனக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்க போறத நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். முதல்ல கொங்குனர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற சுனையில குளிக்க ஆரம்பிச்சோம். மூலிகைகளை எடுக்கிறதுக்கு சில சடங்கு முறைகள் நடைமுறையில இருக்கு. அதை பத்தி எனக்கு சொன்னாரு. ஒரு மருத்துவத்துக்கு ஒருத்தருக்கு மூலிகை கொடுக்கறதா இருந்ததுன்னா அந்த ஒரு மூலிகையை மட்டும் எடுக்கிறதுக்கு நாங்கள் அங்கே போய் காப்பு கட்டி தான் அந்த மூலிகை செடியடி காப்பு கட்டி எடுக்கலாம். ஆனால் இது எல்லா மூலிகையும் எடுத்து எல்லாருக்கும் எல்லா வியாதிக்கும் கொடுக்கறனால வந்து ஆண்டவங்கிட்ட மட்டும் அந்த ஒரு மூலிகையில் பக்கத்தில் இருக்க ஒரு மூலிகை கொண்டாந்து வச்சு அதுக்கு சில பூஜைகள்லாம் பண்ணி அப்போ அங்கே போய் அந்த மூலிகை செடிக்கு தீர்த்தம் விட்டு அந்த மூலிகையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் மற்ற எல்லா மூலிகையும் நாங்கள் எடுத்துக்குவோம். மூலிகைகளை எடுக்க போறவங்க முதல்ல தங்களை உடல் ரீதியா சுத்தப்படுத்திக்கணும்னு சொன்னாரு. சுனையில குளிச்சு முடிச்சோம். கோயிலுக்கு வந்து கொங்குனரை வழிபட ஆரம்பிச்சேன். வெற்றி கிடைக்கணும்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு சங்கு ஊதுனேன். சங்கு சத்தம் எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்கியதுன்னு தான் சொல்லணும். நாங்க மூலிகைகள் பறிக்கிறதுக்கு புறப்பட்டோம். கோயிலை விட்டு காட்டுக்குள்ள பயணிக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு இரவு பௌர்ணமி. அதனால நேரம் ஆக ஆக நிறைய பேர் இங்க வருவாங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. இவரு கந்தசாமி. இவரு பரம்பரை சித்த வைத்தியர், சிவாச்சலத்தோட நண்பர். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மூலிகை ரசம் ரெடி பண்றதுக்காக இவரும் இங்க வந்துடுவாராம். முதல்ல நாங்க மூலிகையை பறிக்க போறோம். அந்த மூலிகை மரத்தை சுத்திலையும் கடுமையான வலியை ஏற்படுத்தக்கூடிய முச்செடிகள் இருந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாம நாங்க மூலிகை மரத்துக்கு பக்கத்துல போனோம். இது வந்து ஒரு அற்புதமான மூலிகைங்க. ரத்தம் இருக்குல்லங்க, மனிதனுடைய ரத்த ஓட்டம் குறையும் போது இந்த மூலிகையினால ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும். அதிகமான வேகமும் இல்லாமல் குறைக்கவும் இல்லாமல் கரெக்டாக பண்ணும். இந்த பிளட் ப்ரெஷர் இதுக்கு வந்து ரொம்ப இந்த இலையை வந்து நெருப்பில் போட்டால் வெடிக்கும். இந்த இலைங்களா? ஆமாம், இந்த இலைகள் வந்து இந்த மூலிகை வந்து அடுப்பில் போடும்போது நெருப்பில் போட்டோம்னா வெடிக்கும், படிப்படிர்னு. இதுக்கு வந்து வெடிப்பாலைன்னு நாங்கள் வேறு பிச்சிருக்கோம். அடுத்தடுத்து மூலிகைகள் பறிப்பதற்கு ரெடியானோம். கடந்த முறை இந்த பொன்னூதி மலைக்கு வந்து இந்த மூலிகை ரசம் சாப்பிட்டு அதோட பலனை உணர்ந்து இந்த முறையும் வந்திருக்கக்கூடிய ஒருத்தரை சந்திச்சேன். இவங்க லதா. ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. சித்தர் வழிபாட்டுல இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்தியாவுக்கு வருவாங்களாம். இவங்களோட தண்டுவடத்துல பிரச்சனை இருந்திருக்கு. இங்க குடிச்ச மூலிகை ரசம் இவங்களோட பிரச்சனையை தீர்த்து வச்சதா இவங்க நம்புறாங்க. நான் வந்து தியானத்தோட யோகாசனம் பண்ணிட்டு இருந்தேன். யோகாசனம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசனம், சக்கராசனம் ஒரு ஆசனம் பண்ணும்போது எனக்கு டிஸ்கில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. டிஸ்கு 2, 3, 5ங்கிறாங்க இல்லையா, ப்ராப்ளம் ஆகும். இந்த கையில் கொஞ்சம் நம்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. இதோ அப்புறம் இவங்கள்ட்ட இந்த கஷாயத்தை வாங்கி ஒரு 10 days குளித்தேன். கையில் வலி கிளி நம்னஸ் எதுவுமே இல்லை. எனக்கு மூலிகைகள் மேல அளவு கடந்த நம்பிக்கை உண்டு. மூலிகைகளை வச்சு செய்யற நம்மோட பாரம்பரிய வைத்திய முறையை விட்டு நாம விலகிடக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்குள்ள உண்டு. இங்க தபம் செய்த கொங்கணர் மாதிரியான சித்தர்கள் சொல்லி வைத்த மூலிகை ரகசியங்களை நடைமுறைப்படுத்தி இந்த பொன்னூதி மலையில மூலிகை ரசம் தயாரிக்கப்படுற ஒரு செயல்பாடு நடப்பது எனக்குள்ள ஒரு புது நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்குதுன்னு தான் சொல்லணும். நாங்க அடுத்தடுத்து நிறைய மூலிகைகளை எடுப்பதற்காக பயணிச்சோம். அடுத்து கொடிமின்னை அப்படிங்கிற மூலிகையை பறிக்க ஆரம்பிச்சோம். இந்த மூலிகை சிரசு சம்பந்தப்பட்ட நோய்களை சரி செய்யும் அப்படிங்கிற தகவலை எனக்கு சொன்னாங்க. கொடிமின்னு பேருங்க. இது வந்து சிரசு சம்மந்தமானதுக்கு, கண் சம்மந்தமானது, காது கேளாதுக்கு, நீரையெல்லாம் இது விரட்டி கீழே வெளியேறும். இப்படி கஷ்டப்பட்டு சேகரிச்சுக்கிட்டு வந்த மூலிகைகளை வச்சு மூலிகை ரசம் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னால பறிச்சுட்டு வந்த மூலிகைகளை கொங்கணர் சிலை மேல வச்சு வேண்டிக்கிறாங்க. செய்ய போற மூலிகை ரசத்துல எந்தவித குறைபாடுகளும் நேராம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி கொங்கண சித்தரை வேண்டிக்கிறதா சிவாச்சலம் எனக்கு ஒரு தகவலை சொன்னாரு. நம்மளுக்கு தெரியாமலோ ஒரு மூலிகையோட ஏதோ ஒரு பில்லு மாதிரி ஏதோ ஒன்று ஒட்டி வந்துடுதுன்னு வைங்க, அது வந்து தகாததாக இருக்கலாம். ஆனால் அதை வந்து அவர் மேலே அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம அதை எடுத்து காய்ச்சினோம்னா எல்லாம் செக்கப் பண்ணி தான் போடுவோம். இருந்தாலும் அவர் மேலே அபிஷேகம் பண்ணி போடும்போது அவருடைய அனுகிரகமும் அதில் இருக்குது.
என்னால் முடிஞ்சவட்ட ஒன்று தான் வேண்ட முடியும். ஆண்டவா, உனக்கு மூலிகை அபிஷேகம் பண்ணுறேன், இந்த மூலிகையினால எல்லாருடைய வர்றவங்களுடைய நோயெல்லாம் தீர்ந்தே போகணும், நீ கருணை புரின்னு நாங்கள் அவர்கிட்ட சொல்லித்தான் வேண்டுறோம். நாங்கள் வந்து ரெடிமேட் கடை வச்சுருந்தோம். அந்த கடையில் வந்து டியூப்லைட் இருக்கு இல்லைங்களா, அது கீழே விழுந்து வெடிச்சு என்னோட இப்போ எனக்கு இருக்கு, இங்கே தொண்டைக்குள்ளே இருக்கு, எனக்கு பீஸ் உள்ள இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணும்போது அது பிடிச்சி எடுத்தா தூள் மாதிரி ஆகுதுன்னு எடுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட வாய்ஸே மாறிடுச்சு. இப்போ இந்த 6 மாதமாக வந்து இந்த மூலிகை தீர்த்து குடிச்சுங்காட்டி என்னோட வாய்ஸ் வந்து ஒரு 3/4 வயசு என்னோட வயசு இப்போ வந்துருச்சு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் பொன்னூதி மலைக்கு வந்திருக்கேன். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்துல ஊதியூர்ல இந்த மலை இருக்கு. இங்க பௌர்ணமி தோறும் கொடுக்கிற ஒரு மூலிகை ரசமும் இங்க இருக்கிற சந்திரகாந்த கல்லும் தீராத நோய்களை தீர்ப்பதா ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. அதை பத்தியெல்லாம் பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். இவங்க ராதா கோயம்புத்தூர்ல இருந்து தொடர்ந்து இங்க வராங்க. இவங்க ஒரு மோசமான விபத்தை சந்திச்சிருக்காங்க. டியூப்லைட் வெடிச்சதுல ஏற்பட்ட விபத்துல இவங்க குரல் வலை பகுதி பாதிப்படைஞ்சிருக்கு. பேசுறதுல பிரச்சனை வந்திருக்கு. இங்க வந்து மூலிகை ரசம் குடிச்சதால இப்ப தன்னால பேச முடியறதாகவும் வலிகள் இல்லாம இருப்பதாகவும் இவங்க நம்புறாங்க. இங்க வந்து அந்த மூலிகை தீர்த்தம் குடிச்சா தீராத நோய்கள்லாம் தீரும் அப்படிங்கிறாங்க. நீங்க குடிச்சிருக்கீங்களா? நான் 6 மாதமாக இங்கே வந்துட்டுருக்கேன். நாங்கள் வந்து ரெடிமேட் கடை வச்சுருந்தோம். அந்த கடையில் வந்து டியூப்லைட் இருக்கு இல்லைங்களா, அது கீழே விழுந்து வெடிச்சு என்னோட இப்போ எனக்கு இருக்கு, இங்கே தொண்டைக்குள்ளே இருக்கு, எனக்கு பீஸ் உள்ள இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணும்போது அது பிடிச்சி எடுத்தா தூள் மாதிரி ஆகுதுன்னு எடுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட வாய்ஸே மாறிடுச்சு. இப்போ இந்த 6 மாதமாக வந்து இந்த மூலிகை தீர்த்து குடிச்சுங்காட்டி என்னோட வயசு வந்து ஒரு 3/4 வயசு என்னோட வயசு இப்போ வந்துருச்சு. அதாவது டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறீங்க, அந்த உள்ள பீஸ் இருக்கு, எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த சித்தர் கோயில் அப்ப தெரியல இல்லையா? அப்ப தெரியாது எனக்கு. என்ன நினைச்சீங்கன்னா வாய்ஸ் போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம், அப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இது வந்து எனக்கு கேன்சரா மாறிடும், இப்போ எனக்கு இப்போ அப்படி ஆகி கொஞ்சம் 5 வருஷம் இருக்கும், எனக்கு கேன்சராக மாறிடும், நம்ம இருக்க மாட்டோம்னால நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்து இது குடிச்சதுலேருந்து எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு, எனக்கு நல்லாயிருச்சு, ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. இந்த பொன்னூதி மலையில நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளும் கொங்கண சித்தரை வேண்டிக்கிட்ட பின்னாடி தான் நடக்குது. கொங்கணர் மேல மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருந்தது. இந்த மூலிகை ரசம் இங்க வர எல்லாருக்கும் கொடுக்கப்படுது. அதாவது எல்லா விதமான நோய்களுக்கும் இந்த மூலிகை ரசம் தான் ஒரே மருந்து. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வந்தது. மூலிகை ரசம் எப்படி நோய்களை குணப்படுத்துதுன்னு வைத்தியர் கந்தசாமி கொடுத்த விளக்கம் ரொம்பவே தெளிவா இருந்தது. நம்ம உடம்பு பஞ்சபூத சக்திகளால ஆனது. அந்த பஞ்சபூத எனர்ஜி நிறைஞ்ச மூலிகைகளை சாப்பிடும் போது உடம்புல நோய் எதிர்க்கும் தன்மை ஸ்டோர் ஆயிடும்னு ஒரு கருத்தை தெரிவிச்சாரு. அதாவது இந்த கொங்கணர் சித்தரோட சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த மூலிகையால் செய்யக்கூடிய அந்த ரசம், அந்த ரசத்தை நீங்க தான் வந்து கலக்கி எல்லாமே ரெடி பண்றீங்க. அதுல ஒரு எதுக்காக, அதுல என்னென்ன போடுவீங்க? அதுல வந்து ஒரு 120 மூலிகை 108 மூலிகை குறையில்லாம அதுல நாங்க சேர்த்துறோங்க. அதில் சேர்த்தையில் இருப்பீங்க. அந்த மூலிகையினுடைய குணம் எப்படின்னா, ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒரு உலோக சத்து இருக்குது. இதில் பார்த்தா எப்படின்னா, இப்போ அதை பஞ்சபூதங்கள்னு சொல்கிறத வந்து 5 உலோகத்தை குறைக்கி, உலகம் 5 பஞ்சபூதத்தினால தான் வருது, நம்ம உடம்பு அந்த 5 பஞ்சபூதத்தினால தான் நம்ம உடம்பு உருவாகி இருக்குது. அப்போ நாங்கள் அந்த பஞ்சபூதங்களை உருவாக்கக்கூடிய அந்த மூலிகைகளை அதில் சேர்த்து அதை வந்து நாங்கள் ரசம் அதை உருவாக்கி மக்களை குடிக்கையில் சர்வ வியாதிகள் அதில் குறையுதுங்க. காட்டுக்குள்ள இருந்து கொண்டு வந்த வேர்களையும் பட்டைகளையும் மூலிகை வைத்தியர் கந்தசாமி கட் பண்ணாரு. அடுத்து பாறையில இருந்த உரல் மாதிரியான ஒரு பழத்துல மூலிகை தழைகளை போட்டு கந்தசாமி இடிக்க ஆரம்பிச்சாரு. உலக்கையால இப்படி இடிச்சாதான் மூலிகை இலைகள் நசுங்கி மூலிகை சாறு கரெக்டான பலனை கொடுக்கும்னு சொன்னாரு. நானும் உலக்கையால இடிக்க முயற்சி செஞ்சேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. கந்தசாமி மாதிரியான மனிதர்களோட உழைப்ப என்னால உணர முடிஞ்சது. பெரிய அலுமினிய பாத்திரத்துல மூலிகைகளையும் பட்டைகளையும் வேர்களையும் போட்டு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சாரு வைத்தியர் கந்தசாமி. இந்த பாத்திரத்தோட சைஸ பார்க்கும்போதே எனக்கு பிரமிப்பா இருந்தது. இன்னைக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தட்டுப்பாடு இல்லாம இந்த ரசத்தை கொடுத்துருவாங்களாம். மக்கள் இந்த மூலிகை ரசம் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய உணர முடிஞ்சது.
இந்த பொன்னூதி மலையில கிடைக்கிற மூலிகைகள் மட்டும் இல்லாம கொல்லிமலை, வெள்ளிங்கிரி மலை, சதுரகிரி மலை இப்படி நிறைய மலைகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட மூலிகைகளை இதுல சேர்த்து இந்த மூலிகை ரசத்தை ரெடி பண்றாங்க. இந்த மூலிகை ரசம் சுகர், கேன்சர் மாதிரியான நோய்களை கட்டுப்பாட்டுல வைக்கும்னு சிவாச்சலம் குறிப்பிடுறாரு. கொல்லிமலை, வெள்ளிங்கிரி மலை, சதுரகிரி வந்து ஒரு வைத்தியர் கொண்டாடுறாங்க. அந்த மூலிகையெல்லாம் பறித்து இடித்து ஆட்டி அது கூட சுக்கு, மிளகு, இஞ்சி, பூண்டு, திப்பிலி, ஓமம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, பிரியாணி இலை இதையெல்லாம் போட்டு அதை கொதிக்க வைக்கிறோம். ஒரு 8 மணி நேரம் கொதிக்க விடுவோம். சில சின்ன வியாதிகள் அந்த இதை மூலிகை ரசத்தை குடிச்சோன்னா போயிடும். அதாவது ஆக்சுவலாக ஒரு முழங்கால் வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, ஒரு வாரம் அந்த மூலிகை ரசத்தை குடிச்சிங்கன்னா அந்த வலி போயிடும். சுகர், ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா, கேன்சர், இந்த 3ஐயும் கட்டுத்தான் படுத்தும். நெருப்பிலேயே சுமார் 8 மணி நேரம் காய்ச்சிய பிறகு இந்த மூலிகை ரசம் உபயோகப்படுத்துவதற்கான பக்குவத்துக்கு வரும்னு சொல்லப்படுது. அதனால தொடர்ந்து மூலிகை ரசம் அடுப்பிலேயே இருந்தது. மூலிகை ரசத்தை குடிச்சு பார்ப்பதற்கு நானும் ஆர்வத்தோட காத்திருந்தேன். இங்கே வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, கேன்சர் பேஷண்ட் எல்லாரும் வர்றாங்க. மருந்துகளும் நாங்கள் கொடுப்போம். அதே நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே படுக்க வைக்கிறது தான். கையில் விலங்கையெல்லாம் போட்டு கூட்டு வந்தவங்களையெல்லாம், ஆட்டம் கட்டுறவங்களையெல்லாம் இங்கே படுக்க வச்சு மறுநாள் காலையில் நல்லாகி போயிருக்காங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்துல ஊதியூர்ல இருக்கு பொன்னூதி மலை. கொங்குனர் தவம் செஞ்ச இந்த மலையில பௌர்ணமி தோறும் ஒரு மூலிகை ரசம் கொடுக்கறாங்க. இந்த மலையில விசேஷமான சந்திரகாந்த கல்லும் இந்த மூலிகை ரசமும் தீராத நோய்களை தீர்ப்பதா ஏராளமானவங்க இங்க தேடி வராங்க. அதையெல்லாம் பத்தி பார்க்கத்தான் இன்னைக்கு நான் பொன்னூதி மலைக்கு வந்திருக்கேன். நான் பார்த்த விஷயம் என்ன அதிர்ச்சி அடைய வச்சது. ஒரு பெண் வெட்ட வெளியில சுட்டரிக்கும் வெயில்ல ஒரு பாறை மேல தியானத்துல இருக்கிற மாதிரி கண்களை மூடி இருந்தாங்க. பாறை மேல இப்படி இவங்க உட்கார்ந்திருப்பது எனக்கு வியப்பா இருந்தது. இங்க வந்திருந்த எல்லாரும் தன்னை பெருமையா நினைக்கணுங்கிறதுக்காக இப்படி வெயில்ல தியானத்துல இருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணமும் எனக்குள்ள வந்தது. அப்புறம்தான் நான் நினைச்சது தப்புன்னு உணர ஆரம்பிச்சேன். இவங்க இருக்கிற பாறைய சந்திரகாந்தக்கல் அப்படின்னு பெயரிட்டு அழைக்கிறாங்க. இந்த பாறைக்குன்னு ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணம் இருப்பதா சொல்லப்படுது. இதுல உட்கார்ந்து தியானம் பண்ணா உடல்ல இருக்கிற வலிகள் நீங்கிடுமா. முக்கியமா இந்த பாறையில இருக்கும்போது வெப்பத்தையே உணர முடியாதான். அந்த பெண் தியானத்தை முடிக்கிற வரைக்கும் காத்திருந்தேன். அப்புறமா அவங்களோட பேச ஆரம்பிச்சேன். இவங்க மணிமேகலை தாராபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு பிறந்த 3 குழந்தைகளையும் சிசரியன் பண்ணி எடுத்ததால கடுமையான பேக் பெயின் வந்திருக்கு. இந்த சந்திரகாந்தக்கல் பாறையை பத்தி கேள்விப்பட்டு தொடர்ந்து இங்க வந்து இந்த பாறை மேல உட்கார்ந்திருக்காங்க. இப்போ இவங்க நல்ல பலனை உணர்றாங்களாம். சந்திரகாந்தக்கல் பத்திய நிறைய அதிசயமான தகவல்கள் எனக்கு கிடைச்சது. கொங்குனர் கோயில் கருவறையை சுத்திலும் குறிப்பிட்ட தூரத்துல இருக்கிற இந்த பாறையத்தான் சந்திரகாந்தக்கல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த வெயிலில் உட்காந்துட்டு வந்தீங்களா அந்த சந்திரகாந்த பாறை மேலே, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி குறைஞ்சிச்சா பெயின்? எனக்கு பெயின் குறைஞ்சிருச்சுங்க. குறைஞ்சிருச்சுன்னா 80% கண்டிப்பாக குறைஞ்சிருச்சு. நீங்கள் இந்த கல் மேலே உட்காரணும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து உட்காந்தீங்களா, ஸோ அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்போ வந்து ஹீட்டாக இருக்கும்னு நினச்சி ஃபீல் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க, இங்கே இருக்கிற பூசாரி சொன்னார், என்னன்னாரு, ஹீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நீங்கள் வந்து பத்மாசனம் அமைட்டு நீங்கள் அங்கே உட்காந்தீங்கன்னா நல்லா மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் தெரியாது, உங்களுக்கு கீழேருந்து உங்களுக்கு வந்து கூலிங்கான ஒரு மாதிரி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சந்திரகாந்த பாறை இயற்கையாகவே சந்திரன்கிட்ட இருந்து நிறைய சக்திகளை வாங்கி உள்வாங்கி வச்சுக்குமா. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அந்த பாறையிலிருந்து நிறைய சக்திகள் வெளிப்படும். அப்போ அந்த பாறை மேலே மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, இன்னும் உடல்நலம் சரியில்லாதவங்களாம் உட்காந்தாங்க அப்படின்னா அந்த சக்தி அவங்களுக்கு வந்து அந்த உடல்நலத்தை வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்திரகாந்த கல்லுக்கு நிறைய சக்தி இருப்பதா சொல்லப்படுது. இந்த பாறைக்கு வியாதிகளை குணப்படுத்தும் சக்தி இருக்கிறதாகவும் நம்புறாங்க. தொல்லியல் துறையை சேர்ந்த நிபுணர்கள் ஆய்வு செஞ்சு இந்த கோயிலை சுத்தியுள்ள பாறை சந்திரகாந்தக்கல் பாறைன்னு உறுதிப்படுத்தி இருக்காங்க. இது வந்து மனநிலையை வந்து ஒருநிலைப்படுத்துது. இங்கே வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, கேன்சர் பேஷண்ட் எல்லாரும் வர்றாங்க. மருந்துகளும் நாங்கள் கொடுப்போம். அதே நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட் பௌர்ணமி அன்னைக்கு இங்கே படுக்க வைக்கிறது தான். இந்த சந்திரகாந்தக்கல் மேலே இந்த பாறையில் படுக்க வைக்கிறது தான். இவங்க இங்கே படுத்து வெடி வரைக்கும் படுத்து எஞ்சிட்டு போகிறாங்க.
கையில் விலங்கையெல்லாம் போட்டு கூட்டு வந்தவங்களையெல்லாம் ஆட்டம் கட்டுறவங்களையெல்லாம் இங்கே படுக்க வச்சு மறுநாள் காலையில் நல்லாகி போயிருக்காங்க. இப்போ மாதம் மாதம் வந்து எல்லாரும் தங்குவாங்க. இப்படி ஒரு சிறப்பு இந்த பாறைக்கு இருக்கிறதால தான் கொங்கணர் இந்த இடத்துல தவம் பண்ணியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நேரம் ஆக ஆக நூற்றுக்கணக்கான மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. மூலிகை ரசமும் ரெடியாகி இருந்தது. பௌர்ணமி அன்னைக்கு 3 கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சித்தர் கோயிலுக்கு இரவு நேரத்துல வந்திருக்கிற இந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாதான் இருந்தது. மூலிகை ரசம் குடிப்பதற்கு எல்லாரும் தயாராக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வாங்கிட்டு போறதுக்கும் பாட்டிலோட தயாரா வந்திருந்தாங்க. கொங்கணருக்கு பூஜை நடக்க ஆரம்பிச்சது. அபிஷேக ஆராதனைகள் நடந்தது. கொங்கணர் சிலை மேல சந்தனம் பூசி அழகுபடுத்தி இருந்தாங்க. மூலிகை ரசம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஆர்வத்தோட போட்டி போட்டு வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு கொண்டு போகவும் தேவையான அளவுக்கு வாங்கிக்கிட்டாங்க. இங்க வரவங்களுக்கு மூலிகை ரசத்தை இலவசமா குடிக்க கொடுத்தாலும் வீட்டுக்கு வாங்கிட்டு போற மூலிகை ரசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை கட்டணமா வாங்கிக்கிறாங்க. இவ்வளவு மக்கள் கூட்டத்தை இங்க பாக்குறதுக்கு எனக்கு பிரமிப்பா இருந்தது. நானும் ஆர்வத்தோட மூலிகை ரசம் வாங்கி குடிச்சேன். துவர்ப்பா இருந்தது. குடிக்கும் போதே ஏதோ ஒரு புத்துணர்வை உணர்ந்தேன். வந்திருந்த மக்கள் கிட்ட ஒரு மகிழ்ச்சி பரவி இருந்ததை என்னால உணர முடிஞ்சது. ஒருவேளை இந்த மூலிகை ரசத்தை குடிச்சதால தங்களோட பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள ஒரு புது எனர்ஜியை கொடுத்திருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன். கொங்கணர் கோயில் கருவறையை சுத்தி உள்ள சந்திரகாந்தக்கல் பாறையில மக்கள் எல்லாரும் உட்கார்ந்திருந்தாங்க. சிலர் அதுல படுத்து ஓய்வெடுத்தாங்க. அந்த சந்திரகாந்தக்கல் பாறை தங்களுடைய உடல் வியாதிகளை தீர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் கிட்ட இருந்தது. அடுத்த நாள் விடிஞ்சது. மக்கள் ஒரு புத்துணர்வோட பொன்னூதி மலையை விட்டு புறப்பட்டாங்க. நானும் அங்கிருந்து புறப்பட்டேன். எனக்கு இந்த மலைக்கு வந்தது ஒரு புதுமையான அனுபவமா இருந்தது. நான் இங்க வர காரணமா இருந்தது கூட கொங்கணர் சித்தரோட அருள்தான்னு எனக்கு தோணுச்சு. அவருக்கு மனசுக்குள்ள நன்றி சொல்லி வணங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். அடுத்து ஒரு அமானுஷ்யமான நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நடுக்கடலில் மாயாஜாலம் காட்டும் கடல் பேய். நம்ம அண்ணா கவர்லாம் எடுத்துட்டு எந்த துணியும் இல்லாம திரும்பி பார்க்காம வந்துனே இருக்கும். உயிர் தப்ப நிர்வாணமாக ஓடி வரும் மீனவர்கள். பேய்கள் உலகம் பற்றின அதிர்ச்சி உண்மைகள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவ கரைய சின்ன வச்சு நீ கொடுக்கணும்.